ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ஃபார்முலாஸை பாருங்கள். இந்த ஃபார்முலாஸில் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட எல்லா ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? ட்ரிக்னாமெட்ரி இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுருக்கணும். படித்து வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே எந்தெந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே 3 மார்க்கில் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி 6th ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சப்டிவிஷனில் 6 4 or 5 இருக்கும். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தா 1 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் சேம் மாடலில் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரியில் வச்சுருக்கணும். சரியா? இந்த tan cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது எல்லாமே சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 5. 5th ப்ராப்பர்ட்டி கோஃபங்க்ஷன் இன்வர்ஸ் இன் ஐடென்டிட்டி. கோஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி இந்த ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. sin இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2, tan இன்வர்ஸ் எக்ஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் இதோட அடிஷன் π/2, கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ் சீக்கன் இன்வர்ஸோட அடிஷன் π/2. ஸோ இதுக்கெல்லாம் சம் டொமைன் வேல்யூ ரேஞ்ச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கு. என்ன டொமைன் கொடுத்துருக்காங்க -1 to 1 -1 to 1. அப்போ -1 to 1னா சைன் அண்ட் காஸ்க்கு நம்ம செக் பண்ணணும். சைன் வேல்யூ சைன் இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதோட ரேஞ்ச் -π/2 to π/2 இருக்கும். ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம ஆங்கிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம தீட்டாவாக கன்சிடர் பண்ணுறோம். தென் சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். இந்த தீட்டா எங்கே இருக்கும்? -π/2 π/2 இருக்கும். இதில் இந்த இன்இக்வாலிட்டியில் என்ன செய்கிறோம்? -π/2 ஆட் பண்ணுறோம். சரியா? -π/2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம -π/2 ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. ஆன்சர் கிடைக்கும்போது சால்வ் பண்ணும்போது -2π/2 கிடைக்கும். 2 2 கேன்சல் ஆகும்போது -π ஆன்சர். தீட்டா -π/2 0. இதுதான் அதோட ஆன்சராக இருக்குது. இப்போ -π அப்படின்றதுனால நம்ம ஃபுல் இன்இக்வாலிட்டியுமே நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிடுறோம்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் வேல்யூவுமே இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இந்த வேல்யூ இங்கே வந்துடும், இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த வேல்யூட்ட அங்கே எந்த சேஞ்சுமே இருக்குது. 0 இஸ் நெய்தர் எ பாசிட்டிவ் நம்பர் நார் எ நெகட்டிவ் நம்பர் இல்லையா? ஸோ இது எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகிடுது? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணும். ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம டேர்ம்ஸோட சைனை சேஞ்ச் பண்ணும்போது அந்த இன்இக்வாலிட்டியும் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிவன் இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம நார்மலாக எழுதும்போது இந்த ஆர்டரில் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 0 <= π/2 மைனஸ் தீட்டா <= π. இந்த கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு காஸ் π/2 மைனஸ் தீட்டா அப்படின்றத நம்ம சைன் தீட்டான்னு சொல்லுவோம். இப்போது காஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டாவே அது எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கும்? 0 to πயாக தான் இருக்கும். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதோட லிமிட் நம்ம பார்க்கும்போது -1 to ரேஞ்சு பார்க்கும்போது டொமைன் பார்க்கும்போது -1 சொல்லுவோம். பட் ரேஞ்ச் என்னன்னு சொல்லுவோம்? 0 to πன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ் π/2 மைனஸ் தீட்டான்ற வேல்யூ சைன் தீட்டாவை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிவன் கண்டிஷன்லேயே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு கன்சிடர் பண்ணதில் சைன் தீட்டா நம்ம எக்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த வேல்யூலேருந்து நம்ம given cos π/2 minus theta
ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த காஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகுது. இந்த π/2 மைனஸ் தீட்டா அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே தீட்டான்ற வேல்யூக்கு நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம லெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. இது ஆப்போசிட் சைட் போகும்போது நம்ம கிவன் வேல்யூவை ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகேவா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், tan inverse x cot inverse x π/2. இதுலேயும் சேம் கிவன் காட் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம தீட்டாவாக கன்சிடர் பண்ணிடுறோம். அதுலேயே tan π/2 மைனஸ் எக்ஸ் காட் தீட்டாவை நம்ம என்னென்னு சொல்லலாம், tan π/2 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். இதிலேருந்து நம்ம tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். இதுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனை இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போது நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம tan π/2 வேல்யூ மைனஸ் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இப்போது இந்த π/2 மைனஸ் தீட்டா அப்படின்றது என்ன வேல்யூ, π/2 மைனஸ் தீட்டா இஸ் த tan இன்வர்ஸ் எக்ஸ். π/2 மைனஸ் தீட்டா, π/2 மைனஸ் தீட்டாவில் தீட்டா அப்படின்ற வேல்யூ நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், காட் இன்வர்ஸ் எக்ஸ். இந்த டபுள் சைட்லேயுமே இருக்குது. எல்ஹெச்எஸில் என்ன வேல்யூ இருக்குது, tan இன்வர்ஸ் எக்ஸ். ஆர்ஹெச்எஸில் என்ன கிடச்சிருக்கு, tan ஆஃப் π/2 மைனஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ். டபுள் சைட்லேயே இருக்க tan கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குது, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம ஆன்சர் ஃபைனலாக காட் இன்வர்ஸ் எக்ஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, கிவன் ஃபார்முலாவை நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ். சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம தீட்டாவாக கன்சிடர் பண்ணுறோம். கொசிக்கன் π/2 மைனஸ் தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸ்ன்னு தெரியும். கொசிக்கன் ஆஃப் கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதில் நம்ம எக்ஸ் என்னவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம், கொசிக்கன் π/2 மைனஸ் தீட்டா. இதில் தீட்டா வேல்யூ நம்ம சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ டபுள் சைடு இருக்குது, கொசிக்கன் கேன்சல் ஆகும்போது கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இந்த ஆப்போசிட் சைட் போகும்போது ஃபைனல் ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். சரியா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ஏவாகவும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்றத பி வேல்யூவாகவும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஏ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ், பி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஒய். ஏன்னா சைன் இன்வர்ஸ்னாவே அதோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும், மைனஸ் π/2 இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம சைன் இன்வர்ஸை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது சைன் ஏ எக்ஸ், சைன் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், சைன் பி ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிருது. நம்மளுக்கு ஆல்ரெடி x/1 நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரூல்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஓகே, இல்லை காஸ் ஏவோட ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே. cos square a equal to 1 minus sin square a, then cos a equal to square root of 1 minus sin square a. sin value நம்மளுக்கு xன்னு எடுத்துருக்கோம், sin square a ஓட வேல்யூ 1 minus x square. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், sin a cos a sin b cos b. ஏன் இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே sin இன்வர்ஸ் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துருக்கோம், இது a ப்ளஸ் b ஃபார்மில் இருக்குது. இதுக்கு நம்ம sin ஆஃப் a ப்ளஸ் b, sin a ப்ளஸ் b ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா தான் இந்த சைன் இன்வர்ஸ் ஆப்போசிட் சைடு வந்து நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைன் இன்வர்ஸ் ஆப்போசிட் சைடு போகும்போது இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கிவன் வேல்யூவில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவாகவும் செகண்ட் டேர்ம் பியாகவும் எடுத்துகிட்டு நம்ம சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது, sin a plus b equal to x into square root of 1 minus x square plus y into 1 minus square root of 1 minus x square கிடைக்குது. இந்த சைன் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது சைன் இன்வர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஏவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், சைன் இன்வர்ஸ் ஏ, பி சைன் இன்வர்ஸ் ஒய். ஸோ இந்த வேல்யூவில் நம்ம அப்ளை பண்ணும்போது கிவன் ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிடுறோம். சரியா, நெக்ஸ்ட்டு சேம் ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் சப்டிவிஷன்,
சைன் இன்வர்ஸ் ஒய் சைன் அதே சேம். இப்போது இந்த வேல்யூவை ஏவாகவும் செகண்ட் டேர்மை பியாவும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பிட்வீனில் மைனஸ் சைன் இருக்கிறதுனால சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடச்சிருது. சரியா? இதை சப்போஸ் செப்பரேட்டாக ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் கம்பல்சரி போடணும். இந்த ஸ்டெப் இருக்குது இல்லையா, இதிலேருந்து இது வரைக்கும் இருக்க ஸ்டெப்பை நீங்கள் கம்பல்சரி போடணும். சரியா? நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய். இதிலே உங்களுக்கு பார்த்ததுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓ காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஏவாகவும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை பியாவும் கன்சிடர் பண்ணுறேன். அதிலேருந்து சைன் பி வேல்யூ சைன் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. அதே மாதிரி ஃபோர்த்து சம்மு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் சொல்லியிருக்கு. இதுலேயே நம்ம ஏ மைனஸ் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும். சரியா? இந்த சம்மு செப்பரேட்டாக கேட்டாங்க, 2 சம்ஸ் ஒட்டுக்காக கேட்டிருந்தாங்கன்னா நம்ம காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு டைம் போட்டால் போதும். இந்த சம்மு செப்பரேட்டாக கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த 2 ஸ்டெப்ஸும் நீங்கள் கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு அதிலே இருக்க 5th ஒன் tan inverse of x tan inverse of y equal to tan inverse of x plus y. இதே கான்செப்ட் தான் tan a plus b ஃபார்முலா தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாவே எல்லா சமமே ஈஸி. tan a plus b ஃபார்முலா தெரியும். அதில் நம்ம tan a equal to x tan b equal to y சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். அதே மாதிரி தான் tan inverse x மைனஸ் tan inverse y பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும், tan a minus b. இதில் நம்ம என்ன எடுத்துருக்கோம், இது ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ செகண்ட் டேர்ம் பி. ஸோ tan a ஈக்குவல் டு எக்ஸ் tan b ஈக்குவல் டு ஒய்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ்க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிவன் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 7 2 tan inverse ஆஃப் 2x by 1 minus x ஸ்கொயர். இந்த 2x by 1 minus x ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவும் நம்ம ஐடென்டிட்டியில் பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கிவன் tan இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் tan இன்வர்ஸ் எக்ஸ் tan இன்வர்ஸ் ஒய்க்கு ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இந்த ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 minus xyன்ற ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை எங்கே படிச்சிருக்கோம், ப்ராப்பர்ட்டியில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ணிடலாம். tan இன்வர்ஸ் எக்ஸ் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல். ஸோ எக்ஸ் ஒய் இருக்க பிளேஸில் இல்லை எக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் equal to theta. Second property second subdivision என்ன கொடுத்துருக்காங்க, 2 tan inverse x equal to cos inverse of 1 minus x square by 1 plus 3 x squareன்னு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது இதுவும் ஃபார்முலா தான். எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக நம்ம ஏதாவது ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ வந்து பாருங்கள் tan inverse x equal to theta 2 tan inverse x equal to theta 2 opposite side போகும்போது theta by 2 ஆகுது. ஸோ x equal to tan x theta by 2ன்னு ஆன்சர் கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா half angle ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம். cos theta equal to 1 minus tan square theta by 2 by 1 plus tan square theta by 2. ஸோ இதில் நம்ம tan square thetaக்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டைரக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். இப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது காஸ் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது காஸ் இன்வர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த சைடில் இருக்க தீட்டா மட்டும் இருக்குது. இந்த தீட்டாவை நம்ம ஆல்ரெடி என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், 2 tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் இருக்குது இல்லையா, அதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் தீட்டாவாகவும் இது எக்ஸ் ஈக்குவல் டு tan தீட்டா பை கிடைக்குது.
சைன் தீட்டாக்கு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 2 tan theta by 1 plus tan square theta. இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் வேல்யூ tan theta by 2 எக்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. சரியா? தீட்டா வேல்யூ 2 tan inverse எக்ஸ். ஸோ சைன் ஆப்போசிட் சைட் போகும்போது சைன் இன்வர்ஸ் ஆகுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் ப்ரூவ் பண்ணிடும். இதுக்கு எல்லாமே என்ன தெரிஞ்சிருக்கணும், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லா சம்முமே ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட்டு 8th சம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x minus square root of 1 minus x square 2 sin inverse x. இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு. இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மைனஸ் 1/√2 less than or equal to x less than or equal to 1/√2 கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷனில் 1/√2 less than or equal to x less than or equal to 1ன்னு கொடுத்துருக்கு. ஸோ கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிவன் கொஸ்டினில் இருக்க ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்க எக்ஸ் வேல்யூவை சைன் தீட்டாவாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2 sin தீட்டா காஸ் தீட்டா. 2 sin தீட்டா காஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு சொல்லலாம், சைன் 2 தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ சைன் தீட்டா வேல்யூ ஆப்போசிட் சைன் ஆப்போசிட் போகும்போது சைன் இன்வர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இதில் நம்ம தீட்டான்ற வேல்யூவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்னவாகும், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 sin inverse x ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிருது. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சம்மும் எக்ஸ் இங்கே என்ன செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, காசில் ஆன்சர் வரணும் இல்லையா, இங்கே காசில் இருக்குது. ஸோ நம்ம காசுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். சேம் கான்செப்ட்லேயே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2 காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? எல்லாமே என்ன தெரிஞ்சிருக்கணும், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 9, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த வேல்யூவை நம்ம தீட்டாவாக கன்சிடர் பண்ணுறோம். தீட்டா சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கு. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற தீட்டா வேல்யூ என்னவாக இருக்கும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு π/2. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற காஸ் தீட்டா வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த காஸ் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது காஸ் இன்வர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ தீட்டாவை நம்ம என்னவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம், சைன் இன்வர்ஸ். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதே மாதிரியே தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே கண்டிஷன் சேஞ்ச் ஆகுது, -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கண்டிஷன், இந்த ரேஞ்ச் வேல்யூ டொமைன் வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரேஞ்ச் வேல்யூ -π/2 பை தீட்டா டு 0. ஸோ இங்கே வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது ஆன்சர் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆன்சர் என்ன கிடைக்குது, மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சைன் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம தீட்டாவாக கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஹைப்போட்டனஸ் வேல்யூ 1, ஆப்போசிட் சைட் வேல்யூ எக்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளால் tan வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். tan தீட்டா என்ன கிடைக்கும், எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ தீட்டா tan ஆப்போசிட் சைட் போகும்போது தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். தீட்டாவை நம்ம என்னவா எடுத்திருக்கோம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் ப்ரூவ் பண்ணிடுறோம். காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கும் நம்ம அதே கான்செப்டை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்
தீட்டாவாக கன்சிடர் பண்ணி காஸ் தீட்டா எக்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சைன் தீட்டா வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இந்த வேல்யூ தீட்டாவாக இருக்குன்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ ஆப்போசிட் சைடு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருக்கும். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் ப்ரூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 10th ப்ராப்பர்ட்டி 3 sin inverse x ஈக்குவல் டு இந்த கிவன் வேல்யூ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்ததுமே உங்களுக்கு sin 3 தீட்டா ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும். sin 3 தீட்டா ஃபார்முலா என்ன? 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டா. ஸோ அந்த ஃபார்முலாவில் என்ன எக்ஸ் பிளேஸில் நம்ம sin தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா sin 3 தீட்டா கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு கிவன் எக்ஸ் வேல்யூ sin தீட்டாவாக எடுத்துக்க போகிறேன். தீட்டா வேல்யூ sin இன்வெர்ஸ் எக்ஸ் ஆகிடும். இங்கே எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin 3 தீட்டா கிடைக்குது. அது நம்ம sin இன்வெர்ஸ் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது ஃபைனல் ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் காஸ் இன்வெர்ஸ்க்கும். ஸோ 4x கியூப் மைனஸ் 3x பார்த்ததுமே உங்களுக்கு காஸ் 3 தீட்டா ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். காஸ் 3 தீட்டா ஃபார்முலா 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ் ஆன ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.